ஓடி வாடா ஓடி வாடா. என்னடா செய்யறேன்? என்ன பின்னாலே செய்யறேன்? ஓடி வந்து 24 மணி நேரம் தொடர்ந்து வரேன்னு சொல்லு. ஆமா ஏண்டா அதோ தெரிஞ்சு பார்த்தா ஒரு குடிசை வீடு. அந்த குடிசை வீட்டுல யாரோ இருக்கிறாங்க. அவங்க யாருன்னு போய் முதல்ல கூப்பிடுறா. ஆமா ஆமா யாருப்பா உள்ள ஆம்பள? சாப்பாடுல நாங்க வந்துடும் வந்துக்கிறோம். ஐயா ஒரு நாள் தான் நமக்கு இருவருமே சந்தோஷமா இருக்கிறோம். அது கூட பாத்தியா எந்த நாய்க்குமே பொறுக்கல. அம்மாடு வரானுங்க பாரு. போய் பா சொல்லுமா. போடா பையா. கூப்பிடுற யாரா பிச்சைக்காரன் உள்ள ஒரு ஆம்பள ஒரு பொம்பளை குரலுக்காக நாய் சொல்லுது. நம்மளா நாய் அதானே நம்மளா பிச்சைக்கார முண்டை. நாம எத்தனை பேர் மாறி மாறி வாங்கிக்கிறோம். ஆமாண்டா எங்க மீன் பிடிக்கிறாங்க? கண்ணம்மா கண்ணம்மா மீன் பிடிக்க போலாமா? மீன் பிடிக்கிறாங்களா? அட மானம் கட்டவனே ஏண்டா நீ குரல் கொடுத்த அவங்க மீன் பிடிக்கிறாங்கன்ற நான் போயிட்டு குரல் கொடுக்கறேன்னு இல்லைன்னா இன்னொரு முறை கூப்பிட்டு பாடுறா போடா. ஐயா மீன் பிடிக்க போனா மீன் பிடிக்க போறேன். ஒரு அரை மீன் மாட்டிக்கிட்டு என்னடா சொல்றேன்? சேத்துல இறக்கிட்டு 6 மீன் பிடிக்கிறாங்களா? 6 மீன் தான் பிடிப்பாங்க. என்ன மீனா பிடிக்கிறாங்க? நீ கூப்பிட்டது குரல் கொடுக்கல ஒழுங்கா. நான் போயிட்டு கூப்பிடுறேன்டா. உடனுடா. ஐயோ என்னங்க யாரும் வந்திருக்கிறாங்க. யாரும் நாய் வைக்கிட்டு கொடுப்பாது. நாய் ஊழி குத்துற மண்ணு எந்த நேரத்துல எவ்வளோ வாங்க நக்கும் எவ்வளவு படியா அடக்கமா சொல்றாங்க. அடக்கம் என் குழந்தை பேர் அடக்கம். இந்த மாதிரி ஒரு ஆடவனை பார்த்த உடனே படிவோடு பண்போடு வணக்கங்க வணக்கங்க. அவங்க வீட்டுல எப்படி? ஐயோ ஐயோ வம்பாது. இந்த அம்மா மாதிரி அடக்கம் என் பொண்டாட்டி மாதிரி அடக்கம் இந்தியாவிலே யாரும் கிடையாது. தமிழ்நாட்டிலே கிடையாது. ஒரு ஆம்பளை பார்த்தா அவ்வளோ அடக்கமா நடக்கும். எப்படி? ஐயோ ஐயோ என் வீட்டு என்ன எடுத்துக்க எப்படி வீட்டு உள்ளது என் பொண்டாட்டி உள்ளது யாட்டி பொண்ணாடா போதும். வெளியிட்டு என்னடா பையா அப்படி வருவான். ஒரே ஒரு பொருள் தான். 2வது முறை சொடம்பு கட்ட எடுத்து நிப்பா. அவ்வளவு அடக்கம். பெருகிட்டு ஆண்டியான உட்கார வைக்க சுத்தமாக பெருக்கிட்டு உட்கார வைக்க. அவ்வளவு அடக்கம். அந்த வயல் வந்து இந்த அம்மா. ஆமா நீங்க யாருங்க? ஆமா நான் யார் என்பது இருக்கட்டும். ஆமா முதலில் நீங்கள் யார்? இத பாருங்க இந்நாட்டு மகாராணி இருக்கிறாங்களே அவங்களுக்கு அந்தரங்க தோழி. என்னுடைய பெயர் காந்தா. காந்தாவா? ஆமா நான் யார் தெரியுமா? யாரு? நான் தான் புதிய தலைவரின் அழைச்சேன். ஏடிய மூளைக்கு காலில் வந்து அகப்பட்டு விட்டது. கண்ணில் அகப்பட்டது. ஆமா ஆமா புதிய தளபதி தலைமை தேடிட்டு வந்தோம். அவனும் இங்க கிடைச்சு விட்டான். சரி சரி நாம ஐயா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் பாருங்க
மகாராணியம்மா உனக்கு ஒரு லிகிதி கொடுத்திருக்கிறாங்க, அதை கொண்டு வந்திருக்கிறையா? ஆமாங்க, எடுக்கிறீங்க. மூடு மூடு குத்துருமானே, மூடு 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 மூடு. நான் கட்டிடும். என்னங்க? ஆமா, இன்னும் கை இவ்வளவு நேரம் பேசிட்டு இருப்பேன். இருமா இருமா, கடுகு முட்டிட்டீங்களா? ஆமா இல்லைங்க, என்ன இது பச்சை பாயாட்டி எப்படி போட்டு குடுத்துட்டீங்களா? என்னங்க இது? வீடு இவ்வளவு தொழில் ஏடா, இவ்வளவு தொழில் வெயிலும் காலையிலும் தேடி உனக்கு தேடிக்கிட்டு தானே நடந்து வந்தேன். ஆமா உனக்கு பசி எடுக்கல? என்ன பச்சை என்ன சாப்பாடு இந்த கேளா? போடுங்களேன். ஓஹோ, எதனா சாப்பாடு கேக்குறியா? இருந்தாலும் என் காதல கேட்டு வர்றது, அவ என்ன சொல்றாரோ அதை தான் நான் செய்யணும். அவ கோட்டை போட்டா அந்த கோட்டை மீறி நான் போக மாட்டேன். அதனால அவ என்ன இருக்குதானே கேட்டு வர்றேன். பொண்டாட்டி பேசி கேக்குறேன் நீ. கேட்கல செய்வியா? தப்பு இல்ல. சரி, என்னங்க? யாரு வந்திருக்கு? என்ன? ஹேய்! என்னன்னு கேக்குறேன்? அறிவு அதுக்கு நான் பாய் நம்ம வீட்டுல 2 பேர் வந்திருக்காங்க. அதான் எதுக்கு வந்தாங்க? யாரு அவங்க? மயிரை புடுங்க வந்தாங்க. சாப்பாடா? சாப்பாடு கிடையாது, ஒண்ணு கிடையாது. அப்படியே போ சொல்லு. எங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது, ஒண்ணு கிடையாது. போங்க. என்னங்க இவ்வளவு தூரம் வந்து ஒரு லிங்கு தட்டாந்து கொடுத்துக்கிறோம். ஒரு வந்தவங்களுக்கு வீடு தேடி வந்தா ஓடு தேடி கஞ்சி ஊத்துன்னு சொல்லுவாங்க. பசியா இருக்கிற ஏதாவது இருக்குது பைசு இருந்தாலும் போடுங்கண்ணா. ஐயா, சொல்றீங்களா? நாங்க இருப்பது 2 பேரு. ஒரு கிளாஸ் அரிசி போடுவோம், அதை நைட்டோட குளோஸ் பண்ணிடுவோம். அந்த கஞ்சி தண்ணி இருக்குது பாரு, அதை நாய்க்கு ஊத்திடுவோம். நாய் ஊத்துட்டு அப்படின்னா குடிக்க பச்சை தண்ணி கூட கிடையாதா? எதுவுமே கிடையாதா? ஆமா, இவன் யார் தெரியுமா? யாரு? இப்போது காதலி வருங்கள மனைவி, நான் இவளை தான் திருமணம் செய்து சந்தோஷம். இப்போ காதலியே வருங்கால மனைவி. அப்ப தற்போது பொறுப்பாங்கனாலும் டேய், யாரோட இப்பொழுது காதலி வருங்கால உனக்கு மனைவியா? பார்க்கும் போதே தெரியும். அவங்க யார் தெரியுமா? யாரு அவங்க? இந்த அட்டுவார வேலை செய்யும் அந்த தொழில் காந்தா. காந்தாவா? அந்த இடத்துல இருக்கும். இங்க எதுக்கு வந்திருக்காங்க? லிகிதத்துல இருக்குமா? லிகிதமா? என்னங்க லிகிதம் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க? அது என்னது? படி பார்க்கலாம். படிக்கிறேன். உனக்கு படிக்காத யாருக்கு? அதாங்க படிங்க. சொல்ல போனா படிங்க. படிக்காத நல்லா ஓட்டுங்க. இந்த மாதிரி ஊருக்கு நாலு பேர் தான் பொண்ணே தேடி வந்து படிக்கிற எழுத்து கூட்டி படிக்கிட்டா இல்லையா? சீக்கிரம் படிமே. படிக்கிறேன். இங்க பாரு, நீ என்ன பிரச்சனை எழுதுற? நீ பச்சை பொய்தே வந்துரும் பழகுது. நான் இங்கிருந்து படவேடு போகணும். சீக்கிரமா படி. இந்த அம்மாளுக்கு வாயே இவ குடும்பம் மற்ற ஊடுகளை பிடிச்சி சிந்தாங்க. சரி சரி, ஏத்துக்கிட்டு படிமே. இது படிச்சு சொல்ல. பட்டன் படி. படிக்கிறேன். ஆனா டைம் அது படி. இந்த அடி தாடியா இருக்கா? நல்ல பொருளா ஆம்பளைக்கு வர கோவம் வருது. நீ ஆம்பளை இல்லையா? அப்பாதான் அதுவா சத்தியமா சொல்றேன், என் வீட்டுல வந்து நான் தான் பொம்பளை, இவன் தான் ஆம்பளை. எதுக்கு தெரியுமா சொல்றேன்? ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி இருந்தால் கணவன் சண்டை போட்டால் மனைவி விட்டு கொடுக்கணும், மனைவி சண்டை போட்டால் கணவன் விட்டு கொடுக்கணும். 2 பேரும் விட்டு கொடுக்காம சண்டை போட்டு வச்சுக்க, அந்த குடும்பமே குடிச்சு ஒரு மந்து வெளியாயிடும். அதனால அவன் என்ன சண்டை போட்டணும், என்ன ஆட்சியாலும் இந்த காலில் வாங்கி அந்த கால விட்டுட்டு நம்ம போயினே இருப்பேன். ஏய், இதே எங்க வீட்டு நான் சரக்கு போட்டு போனேன்னு வச்சுக்க, குடும்பம் எப்படி இருக்கு தெரியுமா? கல்ல 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 கல்லான்னு இருக்கும். அண்டா பறக்கும், குண்டா பறக்கும். ஒரு பக்கம் அண்டா, ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம் பறக்கும். ஆளுக்கு ஒரு பக்கம் பறப்போம். கலாட்டா குடும்பமா இருக்கும். ஆமா. சரி, அதெல்லாம் விடுறா, படிக்கிற கேளுமா. சரி படிங்க. அன்புள்ள அத்தான் அவர்கள் வச்சாலோ இல்ல கொட்டையில வச்சாலோ இவனுக்கு எவ்வளவு ஒரு ஆளு வரண்டா, இவன் மருந்து வச்சு குடும்பத்துல பிறந்து பழகுது. ஏண்டி என்ன சொன்ன? இட்லியில வச்சாலும், தோசையில வச்சாலும், கறியில வச்சாலும், வச்சாலும், வட்டியில வச்சாலும்